மூலமா தான் இந்த ஜாப் எனக்கு இந்த பிஸ்னஸ் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அப்போ இன்ட்ரடியூஸ் ஆகக்குள்ள நான் உண்மைக்குமே பயமா இருந்துச்சு. ஒருவேளை இது ஸ்கேமா இல்லாட்டி எதுவும் ப்ராப்ளம் ஆகிருமா, நிறைய டவுட்ஸ். பட் இப்போ என்னோட ஒரு மெயின் சப்போர்ட்டரா ரிம்ஜான் சார் இருக்காரு. அவர் என்னோட லீடர். ரொம்பவே அஹ், நிறைய சப்போர்ட் கொடுக்குறாரு. இப்போ இந்த லெவலுக்கு நான் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு இன்க்ளூட் ஆகுறதுக்கும் சார் தான் ஒரு ரீசன். ஸோ இதில் நான் ஜாயின் ஆகி என்னோட தேர்ட் இன்கம் 12,000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு என்னோட ஃபோர்த் இன்கம் அது 4,000 நான் இன்னைக்கு ஏர்ன் பண்ணுவேன். ஸோ இது டோட்டலாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணது ரிம்சான் சார் தான். ஸோ இதில் சார் சொன்ன மாதிரி நிறைய டவுன்ஸ் அண்ட் அப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம்தான், நான் அப்படி கஸ்டமர்ஸ் கூட பேசக்குள்ள, பீப்புள் கூட பேசக்குள்ள அவங்க எடுத்த உடனே இது ஸ்கேம், இது சரி வராது, இது ஓகே ஆகாது அப்படின்னு ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசக்குள்ள நான் சார் கிட்ட சொன்னேன். நான் சப்போர்ட்டும் கேட்டேன். அப்போ அவங்க அவ்வளோ அழகா என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி பேசுங்க, இப்படி கைட் பண்ணுங்க. என்னோட டீம் மெம்பர்ஸையும் அவ்வளோ அழகா கைட் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணது ரிம்சான் சார். அண்ட் மற்ற மெம்பர்ஸும் எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க. இதுல எல்லாருமே ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னா, எல்லாருமே ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம. ஸ்பெஷலி என்னோட லீடர், இப்போ மற்ற கம்பெனிஸ்ல எடுக்கக்குள்ள லீடர்னா லீடருக்கு கீழே இருக்கிறவங்க வந்து டவுன் பண்ணி இது பண்றது, ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது, நான் சொன்னா கேட்கணும், அந்த மாதிரி இல்லை. இதுல சரியான மாதிரி ஃப்ரெண்ட்லியா எனக்கிட்டயும் மிஸ் இது சரியா, இது இப்படி பண்ணலாமா, நான் ஐடியாஸ் கேட்குறது, சரியான ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க. ஸோ இது சரியான மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரிம்ஜான் சர்க்கும் என்னோட மற்ற லீடர்ஸ்க்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரைஸ் ட்ரிப்பிள்க்கும் தேங்க்யூ ஸோ மச். ஓகே மிஸ், தேங்க்யூ ஸோ மச். உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயத்த அழகான முறையில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகல ஸ்கூல்ல, நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் ராகல ஸ்கூல்ல வந்து டீச் பண்ற ஒருத்தவங்க. ஓகேயா? ஸோ டீச் பண்ற ஒருத்தவங்க இவங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 1 மந்த் 1.5 மந்த் தான் நம்மளோட ஜாயின் ஆகி இந்த ஒர்க்ல அவங்களும் 2,000 ருபீஸ்ல தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட தேர்ட் இன்கம் வந்து எடுத்துக்கொண்டாங்க. ஓகேயா? 12,000 ரூபாய் எடுத்துக்கொண்டாங்க. இன்றைக்கு நைட்டுக்கு நம்ம இந்த மீட்டிங் இருக்கனால தான் அவங்களுக்கு இன்னும் இன்கம் போடாம இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நைட்டுக்கு அவங்களோட இன்னொரு இன்கமோடு எடுத்துக்கொள்ளாங்க. ஸோ இவங்களும் உங்களை மாதிரி யாருன்னே தெரியாம இந்த பிசினஸ் என்ன, ரிம்சான் என்றா யாரு, இஜாஸ் என்றா யாரு, நஸ்ரின், ரிலா என்றா யாருன்னு தெரியாம நம்மளோட பிசினஸ்க்கு வந்து இப்ப நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டு போற ஒரு சூப்பரான மிஸ் ஒருத்தவங்க தான். ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்மளோட சேர்ந்து ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். இப்ப ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, செரிட்டி ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சுக்கொண்டு பொரினர்ஸ் காசை வாங்கி கொண்டு இப்ப சோசியல் மீடியாஸ்ல அதிகமா நடக்கிற விஷயம் அப்படித்தான். இப்ப என்ஜிஓ அப்படின்ற ஒரு மன்றம் ஒன்று இருக்குது. நாங்க வந்து அதுல நிறைய பேத்துக்கு தண்ணி கொடுக்குறோம், டெப்கள் அமைச்சு கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க. இப்ப கனடா, அங்கங்க இருந்து எல்லா இடத்துலயுமே இருந்து ஸ்ரீலங்காவில் உள்ள அந்த இப்ப நான் தான் பண்ண போறேன்னு சொன்னா எனக்கு காசு அனுப்புவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, 10 லட்சம் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 8 லட்சத்தை சமூக சேவைக்காக யூஸ் பண்ணிட்டு 2 லட்சத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, நான் கார் வாங்கி கொள்ளுவேன், பைக் வாங்கி கொள்ளுவேன், போன் வாங்கி கொள்ளுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்ப ஸ்ரீலங்காவில் வந்து அதிகமா நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த கம்பெனி மூலமா நிறுத்தணும் தானே. ஸோ அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணிக்கிட்டா, நம்மளும் RTF ரைஸ்டபிள் ஃபேமிலியால செய்யக்கூடிய செரிட்டி என்ஜிஓ ஒன்று செரிட்டி ஒர்க்கை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே காசு எப்படி வருது, இது எல்லாத்துக்குமே வருமானம் யாரு உழைச்சி தாரா, நம்ம கம்பெனிக்கு வேற எங்க இருந்து சரி பார்ட்னர்ஷிப் வருதான்னு கேட்டா இல்ல, இங்கனைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாருமே தான். ஓகே, நம்ம சொல்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்றீங்க, அதுக்கான இன்கம் உங்களுக்கும் வருது. இப்ப நம்ம கம்பெனி மூலியமா நம்ம சொல்ற ஒர்க்கை உங்களுக்கு பண்ணி, ஓகே, நீங்க பண்ணி உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் இன்கம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த 50,000 ரூபாவுல கம்பெனிக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டா 10% காசு கம்பெனிக்கு போக போகுது. பேலன்ஸ் 90% காசு உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு போறோம். ஸோ இதையும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம், உங்களோட கம்பெனில ஜாயின் ஆகி ஒரு ஆள் தான் இன்கம் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஒருவேளை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ஸோ அதனால
இன்னொரு மிஸ் ஒருத்தவங்களை வந்து நாங்க அன்னைக்கு இன்வைட் பண்றேன். இவங்க வந்து நம்மளோட கம்பெனில ஜாயின் ஆகி இப்போ 1 மந்த் ஆகுது. ஆனா இவங்க ரொம்ப லேட்டா நேத்து தான் இவங்களோட இன்கம் வந்து எடுத்தாங்க. ஸோ இன்கம் எடுத்து கொண்டதுமே அவங்க இன்ஷால்லா நாளைக்கே ஒரு இன்கம் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான மிஸ் ஒருத்தாங்க. அவங்க வந்து இப்போ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் எனக்கு யாரு எங்க இருந்து பேசுறாங்க எதுவுமே தெரியா. அவங்களோட பேர் மட்டும் சுகந்தினி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேத்து நம்மளோட இன்கம் எடுத்த ஒரு மிஸ் ஒரு ஆள் இன்னைக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றதுக்காக நான் வந்து அவங்கள வெல்கம் பண்றேன். ஸோ சுகந்தினி மிஸ். மிஸ் உங்களோட மைக்கை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகேயா? ஓகே சார், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது என்னோட ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங். எனக்கு கொஞ்சம் அதனால கொஞ்சம் நர்வஸ். ஸோ சாரி, எதுவும் ராங்காக பேசுகிறதால தான் எல்லாம் மன்னிச்சிடுங்க. இப்போ நான் பாயிண்ட் போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி நான் இங்கே ஜாப்க்கு ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வந்தேன்னு கேட்டால் ரியா மிஸ்ஸால தான். இப்போ முதல்ல பேசினாங்க, அவங்களால தான் நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தேன். ஃபர்ஸ்ட் அவங்க என்னைய இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு எடுக்கக்குள்ள எனக்கு டோட்டலாகவே நம்பிக்கை இல்லை. சும்மா இது ஒரு காசு மட்டும் எடுத்துட்டு நம்மளை ஏமாத்திடுவாங்க அப்படின்ற எந்த ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு தோட்டுமே இல்லை இதை பத்தி. பிறகு அவங்க என்கரேஜ் பண்ணி ஓரளவு ஒரு 100க்கு ஒரு 10% எனக்கு நம்பிக்கை கொடுத்து இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். பே பண்ணினதுக்கு அப்புறம் நான் பெருசா இத பத்தி யோசிக்கல, ஒர்க் பண்ணாம அதை அப்படியே விட்டுட்டேன். மறுக என்ற லீடர் கூப்பிட்டு நீங்க இந்த ஒர்க் பண்ணுங்க, ஏன்னு கேட்டா நீங்க 2000 கட்டி இருக்கீங்க, அது அநியாயமா போயிடும். ஸோ நீங்க ஒர்க் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. பிறகுதான் நான் சரி ஓகே நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே, என்னென்ன டவுட் இருக்கு, எனக்கு இருந்த டவுட் எல்லாம் நான் அவங்க கிட்ட எனி டைம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்னென்ன டவுட், இதை எப்படி ஒர்க் பண்ணலாம், இப்போ நம்ம எப்படி இன்னைக்குல இதை பத்தி என்னென்ன பிஸ்னஸ் பத்தி என்னென்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நிறைய அவங்ககிட்ட டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்கள எனி டைம் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிறகு அவங்க ஃபுல்லா டோட்டலா எனக்கு கிளியர் பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இந்த ஜாப் இப்படித்தான் செய்யணும், நம்ம இப்படி இப்படி ஒர்க் பண்ணா நமக்கு இந்த மாதிரி இன்கம் ஒண்ணு எடுக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் எனக்கு 1 மந்த் ஆகி இப்ப நான் ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆகிட்டு 1 மந்த் ஆகி நான் ஒரு இன்கம் எடுக்கல. ஏன் நான் கணக்கெடுக்காம இத ஒர்க் பண்ணாம இதை வந்து நான் டிலே பண்ணது. இதை வந்து நான் டிலே பண்ணினனால எனக்கு வந்து இன்கம் எதுவுமே கிடைக்கல. பிறகு 2000 கட்டுனது அநியாயம் தானே, சரின்னு ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சு பிறகு என்னோட ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் கூட ஆகல. நான் சரியா ஒர்க் பண்ணி 1 வீக் கூட ஆகல. பட் நான் ஃபர்ஸ்ட் இன்கம், நான் ஒர்க் நல்லாவே கொடுத்து ஃபர்ஸ்ட் இன்கம் நான் இப்போ எடுத்து நேற்று தான் நான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தேன். என்னோட 2வது இன்கமும் செகண்ட் இன்கமும் நான் குயிக்கா எடுத்துருவேன்ற நம்பிக்கை இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ரியா மிஸ் அண்ட் ரிம்சான் சார். அவங்க அவங்க 2 பேத்துக்குமே நான் ஃபுல்லாவே தேங்க்ஸ் தான் சொல்லணும். பிகாஸ் அவங்க தான் என்னை ஃபயரா பேசுவாங்க. 2 பேருமே என்கரேஜ் பண்ணி இல்ல மிஸ் இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சா இப்படி இன்கம் எடுக்கலாம் நல்லாவே எனக்கு ட்ரைனிங் கொடுத்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு இன்கம் எடுக்க வச்சிருக்காங்க. இதே மாதிரி செகண்ட் இன்கம் எடுக்கிறதுக்கும் அவங்க தான் ரீசன். ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்ததோட நான் பேசாட்டுக்கு விட்டுறலாம். பட் அவங்க என்னைய விடல. அவங்க சொன்னாங்க இதை அப்படியே விட்டுறாதீங்க மிஸ், நீங்க திருப்பியும் இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே போங்க, திருப்பி திருப்பி இன்கம் எடுக்கலாம், ஸோ கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை மறுகையும் என்கரேஜ் தான் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்குமே தேங்க்ஸ் அலாட். ஸோ நீங்களும் உங்களுக்கும் டவுட்டுங்க இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாத்துக்கிட்ட இதை பத்தி நான் சொல்லக்கூடிய அவங்க சொன்னாங்க இல்ல நான் இதை பத்தி நம்ப மாட்டேன், இது போய் சும்மா காசுக்காக மட்டும்தான் அப்படி. நானே நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன். அவங்க காசை ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கிட்டு பிறகு ஏமாத்தி விட்டுருவாங்க. பிறகு அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்கமும் எங்களுக்கு வராது. நாங்களா போயிட்டு கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அதனால இதுவும் பொய்யாத்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பிறகு நான் என்ன செஞ்சேன், என்னோட இன்கம் வந்தது நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டேன். ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்துச்சு. இது உண்மையா, சரி நானும் ஜாயின் பண்ணிருக்கலாம் என்ன அப்படின்னு நிறைய அவங்க கிட்ட இருந்து நிறைய வந்து மெசேஜஸ் வந்து இனிமே நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஒப்பீனியன் என்கிட்ட இருந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அடுத்தும் நிறைய பேர் ஜாயின் ஆகுறதுக்கான சான்ஸுகள் கூடவே இருக்குது.
ஸோ செகண்ட் இன்கம் தேர்ட் இன்கம் வர ஃபுல்லாகவே நான் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் இந்த ஜப்பை கண்டினியூ பண்ணுவேன். நான் சேர்த்து விட்ட டீம் மெம்பர்ஸும் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல், டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் ஜப்பை கண்டினியூ பண்ணி நல்லாவே ஒர்க் பண்ணீங்கன்னா வீக்லி நீங்களும் ஒரு மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ எல்லோரும் நம்பிக்கை வச்சு ஜப்பை வந்து சரியாக கண்டினியூவாக செய்துட்டு போங்க. ஸோ எல்லாமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஓகே மிஸ், தேங்க்யூ ஸோ மச். உண்மைக்குமே ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் சுகந்தினி மிஸ்ஸோட நான் நேற்று பேசியிருக்கிறேன் அவங்களோட இன்கம்காக. ஸோ இன்னைக்கு தான் இவங்க இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்ற விஷயம் கூட நமக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு ஃபெமிலியா, நல்ல ஒரு டீமா நம்ம வந்து இந்த ரைஸ்டபிள் விஷயத்த வந்து பிஸ்னஸ் வந்து செஞ்சு கொண்டு போறோம். மற்ற பிஸ்னஸ் மாதிரி வெறுமனையே காசு மட்டும்தான் இதுல வந்து விஷயம் இல்லை. நிறைய விஷயம், அது ஆத்மார்த்த ரீதியான நிறைய விஷயங்கள், நிறைய ஹாப்பினஸ் வந்து நம்ம கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் நீங்க சான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒருத்தவங்க வந்து அவங்களோட இன்கம் வந்து உங்களுக்கு பெஸ்டான முறையில உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறாங்க. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு 3 பேரை வந்து நம்ம வந்து தெரிவு செஞ்சோம் தானே. 3 பேர் இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க ஏற்கனவே 2 பேர் வந்து பேசிட்டாங்க. பெஸ்டா பேசினாங்க தெரியுமா? அந்த மிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியன். ஓகேயா? இப்ப பேசினவங்க வந்து ஹிந்து. இப்ப அடுத்து பேச போறவங்க வந்து ஒரு இஸ்லாம். இந்த விஷயத்த நான் எதனால இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இப்ப மெஜாரிட்டி அப்ப இந்த விஷயத்த சொல்லும் பொழுது நம்ம கம்பெனி ஃபவுண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாம். ஓகேயா? சரி, நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம், ஓகே இஸ்லாத் ஆட்களுக்கு இதுல வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று இருக்குது, அதனால மத்தவங்களை வந்து டோமினேட் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. இதுல வந்து ஆட்கள், மதம், மொழிலாம் அவசியமே இல்லைங்க. யாரெல்லாம் லைஃப்ல சக்சஸ் ஆகணும், ஒரு ஈஸியான முறையில் லைஃப்ல சக்சஸ் ஆகி தன்னோட லைஃப்ல ஒரு சான்ஸ் தேடி கொண்டிருக்கிற எல்லா ட்ரீமர்ஸ்க்கும் இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணி கொள்றதுக்காக இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு மிஸ் ஒருத்தவங்க வந்து வெல்கம் பண்ண போறேன். ஸோ அந்த மிஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த டீம் ஒருத்தவங்க இல்லை, ஆனால் இப்போ வந்து நான் வந்து அவங்கள கைட் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னென்ன அவங்க இப்ப இன்கம் எடுத்துட்டாங்க, ஏற்கனவே பெஸ்ட் இன்கம் ஒன்று எடுத்துட்டாங்க. இன்ஷால்லா நாளைக்கு வந்து அவங்க இன்னும் அடுத்த நம்மளோட மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து வரத்துக்கு ரெடியா இருக்கிற ஒரு பர்சன், அவங்களோட மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து அவங்க நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறோம். அப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணப்பட்டு இன்னும் உங்களை மாதிரியே நிறைய பேர்த்துக்கு வந்து இன்கம் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிற, நல்லாவே என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு பெஸ்டான ஒரு மிஸ் ஒருத்தவங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் நேசிங் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஒரு ஃபீட்பேக்கை மட்டும் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கொள்வோம். ஸோ அந்த ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க, என்னது, இதயம் இல்லாமல் வாழ முடியாது, ஆனால் இலட்சியம் இல்லாமல் சாக கூட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இலட்சியத்தோட இந்த பிசினஸ் வந்து செஞ்சு கொண்டு போற ஒரு மிஸ் ஒருத்தவங்களை வந்து நான் வெல்கம் பண்றேன். ஸோ வெல்கம் மிஸ் பாத்திமா நுஸ்கா. எல்லாரும் போடல எனக்கு நீங்க என்ன நம்பி தருவீங்க? மிஸ் நீங்க உங்களோட மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே மிஸ், இப்போ அன்மியூட் பண்ணலாம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட மைக் வந்து மியூட் பண்ண இல்லைன்னு சொன்னாங்க மிஸ். இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
உங்களோட ஸ்க்ரீன்ல வந்து உங்களோட மைக் வந்து அன்மியூட் பண்ணினா ட்ரை பண்ணலாம். மிஸ் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவனோட டிவைஸ்ல இது சரி இஷ்யூ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்க வந்து செட்டிங் பண்ணிட்டு வந்து பேசலாம் மிஸ். இன்ஷால்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஷால்லா உண்மைக்குமே ரொம்ப ஆஹ் ஒரு ட்ரீமோட இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். ஒரு மிஸ் ஒருத்தவங்க தான் இவங்க. இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பேச இல்லாம போயிட்டு, அது எனக்குமே கூட பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம் தானே. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஸ்பீச்சையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பா நம்ம ஏன் இவ்வளோ வெயிட் பண்ணுவானே, இப்போவே இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நானுமே ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இது வரைக்குமே உங்களுக்கு கிடைச்ச விஷயம் வந்து சரியான முறையில கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நார்மலா இப்ப இன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங் வந்து செஞ்சிருந்தானே, இது வந்து யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிசினஸ் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி கொண்டு போறவங்களுக்காகத்தான் நம்ம வந்து இதை பண்ணோம். ஸோ இன்னைக்கு நியூ ஜாயினர்ஸ் இருப்பீங்க தானே, உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது. இந்த பிசினஸ் வந்து என்ன, இது எப்படி செய்யறது, சும்மா 2000 ரூபாய் கட்ட சொல்றானுங்க, இவ்வளவு ஏர்னிங் எடுக்கலாம்னு சொல்றானுங்க, ஏர்னிங் எடுத்தவங்க எல்லாம் வந்து இவ்வளவு பேசினாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்க பெருசா ஒண்ணுமே மைண்ட்ல போட்டுக்க வேணாம். இப்போதைக்கு நீங்க போட்டுக்கொள்ற ஒரு விஷயம், நீங்க 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்க பிரத்யேகமான முறையில நீங்க உங்களோட போன்லயே நீங்க யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரியான உங்களுக்கான வெப்சைட் வந்து கம்பெனியால உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி உங்களை நம்மளோட மெயின் குரூப்ல ஆக்டிவ் பண்ணி உங்களை கைட் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம், ஸ்ரீலங்கால ஹலாலான அண்ட் சீட்டிங் இல்லாத பெஸ்டான ஒரு புதிய பரிமாணத்தோட கூடிய ஒரு வியாபார பிளானை வந்து உங்களுக்கு வந்து கம்பெனி சொல்லி தருவாங்க. அதுதான் இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் பிளான் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளான். இந்த விஷயம் ரெண்டையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஓகேயா? அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சொல்லி தந்து உங்களுக்கான சர்டிபிகேட் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. அது மட்டும் இல்லாம மத்த கம்பெனி மாதிரி இல்லாம சொல்லி கொடுத்துட்டு அப்படியே கைவிட்டுறாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க நம்மளோட ஜாயின் ஆகி ஒரு 3 to 4 daysல இருந்து ஏர்னிங் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியையும் கம்பெனி வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சின்ன ஒரு உதாரணம் வந்து நான் சொல்றேன். ஓகே, ரெக்கமெண்டேஷன் பண்றது அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்கள், நிறைய சிச்சுவேஷன்ல நிறைய பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்போம். ஒரு நல்ல கடையா இருக்கட்டும், அந்த நல்ல கடையை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு 10 பேர் அந்த கடையில போயிட்டு சாமான் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா கடைக்காரனுக்கு செம்ம லாபம். சரியா? அந்த வாங்கின 10 பேருக்கும் என்ன தெரியாது அப்படின்னு கேட்டா, அந்த கடை எப்படி ஒரு எதுவுமே தெரியாது. நம்ம அந்த 10 பேருக்கு சொன்னனாலதான் அந்த 10 பேர் அந்த கடையில போயிட்டு சாமானம் வாங்குறாங்க. இப்ப நீங்க போறீங்க, அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு கேக்குறீங்க, இந்த 10 பேரையும் உங்களோட கடைக்கு போக சொன்னது நான் தான். நான் சொன்னனாலதான் இன்னைக்கு வந்து பிசினஸ் நடந்திருக்கு. நீங்க எனக்கு ஒரு சாமான் சும்மா தான்னு கேட்டா அந்த கடைக்காரர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி நம்ம ரெக்கமெண்டேஷன் நிறைய விஷயம் நம்ம பண்ணிருப்போமா இல்லையா? நிறைய விஷயம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னு கேட்டா ரெக்கமெண்டேஷன் பண்ணிருப்போம். இப்படி ரெக்கமெண்டேஷன் பண்றதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனா சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பிரயோஜனம் இருக்கு. சோ இவ்வளவு நாள் நீங்க சும்மா செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த இதுக்கு பிறகு வேலை, அதாவது சம்பளத்துக்கு செலரிக்கு செய்ய போறீங்க. அதாவது இது நீங்க இதுல ஏர்னிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன். உங்களோட உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட கம்பெனியை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்களா இருந்தா, அவங்களும் உங்கள் மூலியமா நமக்கு கம்பெனில வந்து ஜாயின் ஆகுவீங்களாக இருந்தால் கம்பெனி வந்து உங்களுக்கு இன்கம் தர போறாங்க. இதுக்கு நீங்க எவ்வளவு காசு போட போறீங்க? உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, மச்சான் இப்படித்தான் சூப்பரான ஒரு மீட்டிங் ஒண்ணுக்கு போனேன், நல்ல கம்பெனி ஒண்ணுடா, இப்படி 2000 ரூபாய் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா போட்டு ஜாயின் ஆகினா அந்த கம்பெனில எப்படி ஏர்னிங் எடுக்கிறது, இந்த எல்லா விஷயமும் நம்ம சொல்லி தருவாங்களாம். எனக்கு அது கொஞ்சம் நல்லோன்னு படுத்து என் ஃப்ரெண்டு மூலியமா தான் எனக்கு இந்த கம்பெனி தெரியும். ஸோ நீங்களும் வா, நீயும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஜாயின் ஆகுவாரு. அவரும் என்ன பண்ணுவான்னு கேட்டா 2000 போட்டு இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. இப்படி சொல்றது மூலியமா கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அவரும் உங்கள் மூலியமா ஜாயின் ஆகும்பொழுது கம்பெனி வந்து உங்களுக்கு காசு தராங்க. இப்படி நீங்க இன்கம் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு 100 MB போயிருக்குமா அவரோட நீங்க கால் பண்ணி பேசுறதுக்கு, சின்ன இன்விடேஷன் பண்றதுக்கு?
ஒரு 59 ரூபா கார்டு தான் இருக்கும். நீங்க 59 ரூபா கார்டு போட்டு நீங்க இப்படி அவங்களும் வந்து ஜாயின் ஆகும்போது நீங்க 2000ல ஜாயின் ஆகுனதுனால உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட்கள் இதுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி உங்கள் மூலியமா ஒரு 4 பேரோ அல்லது 2 பேரோ வந்து ஜாயின் ஆகும் பொழுது உங்களுக்கு 4000 ரூபாய் கம்பெனி இன்கம் தராங்க. அப்ப நீங்க இந்த 4000 ரூபாய் உழைக்கிறதுக்காக என்ன வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிருப்பீங்க. அவங்களும் வந்து ஜாயின் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க வந்து இதில் ஒர்க் பண்ண இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்ப ஃபாத்திமா நுஸ்கா அந்த மிஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அவங்களோட ஜூம்ல டிவைஸ்ல வந்து சம்திங் ஏதோ ஒரு செட்டிங் வந்து அப்செட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி காட்டிக்கிறாங்க. ஸோ அதனால இன்ஷா அல்லா இன்னும் இப்போ நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஆகிட்டு வந்தானே, ஸோ ஒரே டீம் ஆகிட்டு வந்தானே, அதனால அடுத்தடுத்த டைம்ல நம்ம இதுல இருக்கிற எல்லாத்தையுமே சரியான முறையில் அவங்களோட விஷயங்களை வந்து எடுத்துக்கொண்டு சரியான முறையில் நம்ம வந்து என்ன பண்ண முடிகிறது இந்த பிசினஸ் வந்து செஞ்சு கொண்டு போவோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த மீட்டிங்ல இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்பா இருந்த என்னோட டீம் மெம்பர்ஸ், அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்துல்லா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த மல்டிமீடியா ஸ்கிரீன் ஷேர் பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஈஸியான முறையில் செஞ்சு கொடுக்குறவர். அது மட்டும் இல்லாம என்னைய கைட் பண்ணி கொண்டு போற இந்த லீடர்ஸ், இதுக்கு முன்னுக்கு என்னை இன்வைட் பண்ண ஃபாத்திமா ரிலையா மிஸ் அவங்களுக்கு, ஃபாரின்ல இருந்து நம்மளை விஷ் பண்ணி கொண்டிருக்கிற மிஸ்டர் நவ்ஃபர் சார் அவங்களுக்கு, அப்புறம் கம்பெனியோட ஃபவுண்டர் கோ ஃபவுண்டர் எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன். இந்த விஷயத்த அதாவது எந்த மூலியமா ஒரு 30 பேருக்கு இந்த பிசினஸை சரியான முறையில் கைட் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுனால. ஸோ நம்மளோட ஃபவுண்டர் ஆட்கள் கோ ஃபவுண்டர் ஆட்கள் எல்லாமே இன்னைக்கு இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பேச போறது இல்லை. ரீசன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உண்மைக்குமே ரொம்ப பிஸியான பர்சன். ஓகே, ரொம்ப பிஸியான ஆட்கள். அவங்க இன்னைக்கு வந்து ஒரு டைம் ஒன்று எடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ அடுத்தடுத்த மீட்டிங் இன்ஷால்லா நாளைக்கு அல்லது நாளான்றைக்கு இன்னொரு மீட்டிங் ஒன்று நடக்கும். அதுல இந்த பிசினஸ்ல நீங்க எப்படி செய்யறது முதல் கொண்டு எப்படி இன்கம் எடுக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சரியான முறையில் உங்களுக்கு தாரதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் இப்படி பேசுறதுக்கான ரீசன் சொல்லுவாங்கல்ல, ஊக்குவித்தவன் ஊக்குவித்தால் தேக்குவிப்பவனும் சரி ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊக்குவிக்கிற ஒருத்தவங்க வந்து ஊக்குவிச்சாங்க அப்படின்னு சொன்னா ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா எனக்கு பிடிச்ச ஒரு லீடர் ஒருத்தர் அவரோட ப்ரொஃபைல்ல வந்து அதை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய டீம் லீடர் சீக்கிறாங்க, நிறைய லீடர் சீக்கிறாங்க, நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஸோ அப்படி எங்களை வந்து ஊக்குவிச்சதுனால தான் நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இன்னும் இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கும் இன்கம் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ உங்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு உங்களோட லட்சிய கனவுகளை வந்து நிறைவேற்றதுக்கு நம்ம கம்பெனியில நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்க்ளூட் மீ, நானும் இருக்கிறேன். ஸோ அதனால நம்மளை நம்பி நீங்க இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ நம்மளை நம்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கான நீங்க போட்ட அந்த 2000 ரூபாய் காசு ஐயோ அநியாயமா போட்டுட்டோமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாத அளவுக்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு 100% இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த மீட்டிங்கை வந்து எண்ட் பண்ணி கொள்றேன். ஸோ இன்னைக்கு இவ்வளவு நேரம் எந்த ஸ்பீச்சை கேட்டவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த சான்ஸை கொடுத்த எந்த மேனேஜ்மெண்ட் ரைஸ்டபிள் பிரைவேட் லிமிடெட் மேனேஜ்மெண்ட் லீடர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் கோ ஃபவுண்டர், அது மட்டும் இல்லாமல் என்ன உருவாக்கி கொண்டிருக்கிற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அண்ட் ஜஸாக்களை சொல்லிக்கொண்டு எல்லாத்துக்குமே விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஸ்டார்ட் பண்ணாத ஆட்கள் எங்களோட ஜாயின் ஆகி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டு போங்க. லொஸ்ட் ஆகினா உங்களுக்கு 2000 மட்டும்தான் லொஸ்ட் ஆகும். ஆனால் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், உங்களோட லைஃபே சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த விஷயத்த நான் மைண்ட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் இதே விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. இவ்வளோ நேரமும் என்னோட பேச்சை பிடிச்சும் பிடிக்காமையும் கேட்டவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்ஷால்லா நம்ம அடுத்தடுத்த மீட்டிங் வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.